நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்திக்கு அடிப்படையாக இருக்கிற வேண்டிய நம்பிக்கை. ஏன்னா நம்ம பாகவதம் படிக்க போகிறோம், நிறைய கேட்க போகிறோம், நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நாராயணியமோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தமோ பகவானை பற்றி எது பேசிக்காக படிக்கிறதுனால ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா? நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு விரத்தமாகிடும், வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு சின்ன கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பக்திக்கு முன்னாடி நம்பிக்கை ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ இது சாதாரண ஒரு சாமானிய ஜனங்கக்கிட்ட பகவான் காட்டிய கருணையாக ஒரு 2 கதை சொல்லப்படுறது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பிக்கைக்கு இலக்கணமாக இருக்கிற ஒரு முதல் கதை. நாரதர் என்ன பண்ணுறார்? பூலோகத்துக்கு வர்றார். அவர் தான் திரிலோக சஞ்சாரி இல்லையா? தேவ ரிஷி. எல்லா இடத்துக்கும் போவார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர் எல்லா இடத்துக்கும் போவார், வருவார். ஆனால் இது நடந்தது ரொம்ப நாள் முன்னாடி போலருக்கு எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதான் விஷயம். அவர் கீழே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பிராமணர் அப்படியே வேதம் கோஷம் கேட்கறது எல்லாமே சொல்கிறார். புருஷருத்திரம் யுஷுசகஸ்ரம்லேருந்து ருத்ரம் ஜமக்கம்லேருந்து ஒரு பாக்கி கிடையாது, கரைச்சி குடிச்சிருக்காரு எல்லாத்தையும். அவர் நாரதரை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வாங்க தேவ மகரிஷி, நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாரதருக்கும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக எடுது. ஏன்னா பிராமணிகமாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. நாரதர் கேட்குறாரு, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. என்ன பண்ணுறேன்? எனக்கு வேறு என்ன வேலையும் இல்லை சுவாமி. நான் பகவானை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன். நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்ததுனால எனக்கு வேதத்தை தவிர எதுவும் தெரியாது. இப்போ பாரு, வேதம் நான் சொல்லிக் கொடுப்பேன், நிறைய சொல்லுவேன் சுவாமி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே போகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ வைகுண்டம் தான் வீட்டுருக்கேன். பெருமாளை பார்க்குறதுக்கா? ஆமாம் சுவாமி, எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குன்னு கொஞ்சம் நான் எப்போ என் பெருமாள் கூப்பிடுவேன் வைகுண்டத்துக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்றார். சரி, கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள், நான் எப்போ பார்த்தாலும் வேதம் சொல்கிறேன், பெருமாளை தான் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கேன், சொல்லியும் கொடுக்குறேன். அதனால் நான் இவ்வளோ பிராமணிகமாக இருக்கேன், சொல்லுங்கோ அப்படின்றாரு. சொல்லும்போது கொஞ்சம் அகம்பாவம் இருக்குல்ல, நமக்கு அப்படி தோன்றது. பட் நாரதர் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்சம் தூரம் போகும் பொழுது ஒரு வயலில் வேலை செய்கிற சாமானிய பட்டம் திடீர்னு நட்டுக்கிட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். அப்படியே இப்படி நாரதர் கேட்குறாரு, எதுக்கு ஆடுற டான்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார், வாங்க, அவருக்கு கண்ணு தெரியாரு நாரதர். வாங்க தேவரிஷி, உங்களை பார்க்குறது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரைட்டு தான். திடீர்னு வேலையை விட்டுட்டு எதுக்கு டான்ஸ் ஆடுற அப்படின்னு கேட்குறேன். நான் எப்போவுமே வேலை செய்வேன் சுவாமி, ஆனால் மக்னம் ஆகிடுவேன். நான் மக்னம் ஆகிறதுனா அப்படியே அவர் அறியாதையே ஆகிடுவாராம். பகவானோட சிந்தனைகள் அதுதான் மக்னியமாக இருக்குதுன்னு சொல்லுவாள். நான் அப்படியே பெருமாளை அப்படியே மக்னமாக ஆகிடுவேன். திடீர்னு அவரோட லீலைகள்லாம் நினச்சிப்பேன். அப்படியே அவரை நினச்சி அப்படியே கீழே டான்ஸ் ஆடுவேன், எனக்கு கீழே விழுந்துருவேன். அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. நான் படிக்கல சுவாமி, நான் எனக்கு வேதம் தெரியாது, ஒரு ஸ்லோகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏதோ இந்த ஜென்ம விரக்தியாக எடுத்து விரக்தியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அடிக்கடி பெருமாளை நினச்சிட்டு இருப்பேன். திடீர்னு எனக்கும் சந்தோஷம் வந்துடும். அப்படியே ஆட ஆரம்பிப்பேன் பகவானை நினச்சி. அதுதான் சாமி அப்படின்ட்டாரு. நாரதருக்கு இது கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுவாமி, நீங்கள் எங்கே போகிறேன் அப்படின்னு அவரும் கேட்டான். அவனே அவர் சொன்னார், நான் வைகுண்டம் தான் போகிறேன் அப்படின்னு. ஐயோ, வைகுண்டமா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம், பேர்பட்ட முகாம் நீங்கள். சுவாமி, எனக்கு அது ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுப்பா. வைகுண்டத்துக்கு எனக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாது சாமி. வைகுண்டத்து வரத்துக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. பெருமாள் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா, என்னை எப்படி எப்போ பெருமாள் கூப்பிடுவாருன்னு அப்படின்னு ரொம்ப வினயமாக சொல்லும்பொழுது நாரதர் சொன்னார், கவலைப்படாத, சொல்கிறேன் கண்டிப்பாக பெருமாள் கிட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. வந்துட்டு இருக்கும்போது பெருமாள் இருக்காரு. அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருப்பார் இல்லையா? நாரதர் போகிறாரு. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நாராயணான்னு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெருமாள் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நாரத முனிவரே, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம நாரதர் சொல்கிறார். நாரதர்கிட்ட பெருமாள் கேட்குறாரு, அதாவது விசேஷம் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லையே சுவாமி அப்படின்னாரு. நாரதருக்கு ஏன் இப்படி ஒரு பிரபாவம்னா, எப்போ பார்த்து நாம சங்கீர்த்தனம் தான். பார்த்தீங்களோண்ணா, எப்போ பார்த்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார் அவர். அதை விட்டால் அவர் வேறு ஒன்றுமே தெரியாது. இத்தனைக்கும் அவரோட முன் பிறப்பும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தாசி வயிற்றில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஒரு முனிவர்களோட ஒரு உத்திஷ்டத்தை சாப்பிட்டு சாத்துரிய மாசத்துல நிறைய சாத்துக்கள் தங்கும்போது அவரோட உச்சிஷ்டம், அவரோட பிரசாதத்தில் மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு அவருக்கு இவ்வளோ ஞானம் வந்தது. அந்த அந்த ஜென்மத்திலே போகலான்னு பார்த்தா பெருமாள் சொல்லிட்டாரு, அடுத்த ஜென்மத்தில் நல்லா பஜனை பண்ணி என்கிட்ட வாங்கினாரு.
அந்த சமயத்தில் அதே மாதிரி நாரதர் இருக்கும்போது அப்போது வந்து பிரளயத்தில் எல்லாம் வரும்போது பெருமாளோட மூச்சு காத்துலேருந்து பிரம்மா வந்தார்ல, பிரம்மாவோட மரிசி வரும்போது இவரும் முன்னாடி போயிட்டார், பிரம்மபுத்திரனா ஆகிட்டார் இவரும் அப்படிங்கிறத புராணம் சொல்கிறது. அவர் என்ன பண்ணார்னா வெறும் நாம சங்கீர்த்தனமும் பெருமாளை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருந்தார் நம்ம நாரத மகரிஷியும் இல்லையா. அப்பேற்பட்ட மகான் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இவரை பற்றி விஸ்தாரமாக அதுக்கப்புறம் பாகவதத்தில் இருக்கிற மாதிரி அப்புறமா ஒரு தடவை சமயம் கிடைக்கும் போது சொல்கிறேன். இப்பேற்பட்ட நாரதர் வரும்போது என்ன விஷயம் கேட்குறது தெரியாத மாதிரி நான் ஒரு 2 பேரை பார்த்தேன் சுவாமி. அப்படியா? எல்லாமே தெரியும் பெருமாளுக்கு, சும்மா வேணாலும். முதல்ல ஒருத்தன் வந்து ரொம்ப பிராமணிகமாக இருக்கான் சுவாமி, வேதம் நல்லா சொல்கிறான். நான் போகும்போது புருஷசூத்திரம் சகஸ்ரநாமம் இது தவிர ருத்ரம் ஜமக்கம்னு ஒன்றும் பாக்கி கிடையாது, வேதத்தை சொல்லித்தரான் வேற, நல்லா சொல்கிறான். அவர் அவர் வந்து கேட்டார் நான் எப்போ வைகுண்டத்துக்கு வருவேன்னு கேட்டார். அவர் 3 ஜென்மம் ஆகும்னு சொல்லி வரதுக்குன்ட்டேன். ஷாக்காக எடுத்துனாரு, எனக்கு 3 ஜென்மமா? ஆமாம். சரி, இன்னொருத்தனை பற்றி சொல்லு. அவன் ஒரு வயக்காட்டில் போயிட்டு இருந்த சுவாமி, அவன் என்ன பண்ணான், திடீர்னு இவ்வளோ நான் மயக்கடிச்சு குதிக்கிறான். கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே தெரியல, அவனுக்கு உங்களோட ஸ்லோகமோ உங்களை பற்றி ஒன்றுமே தெரியல, ஒரு சகஸ்ரநாமமோ இல்லை எதுவுமே அவனுக்கு தெரியல சுவாமி. ஏதோ வேலை செய்கிறவன், அப்பப்போ உங்களை நினச்சிக்கிறானா மக்னமானானா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு விரத்தமாக இருக்கிறதுக்கு பெருமாள் நினச்சிப்பேன், ஆனால் வேலை செய்வேன், திடீர்னு அப்படியே ஆடுவேன், சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறான். அவனுக்கும் ஒரு ஆசையாக உங்ககிட்ட வர்றதுக்கு. அவனை இந்த ஜென்மத்திலே நான் கூப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லுறேன். நாரதருக்கு ஒரே இதுவாக எடுத்து, என்ன சுவாமி இப்படி உல்டாவாக பண்ணால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, என்னை பற்றியே நினச்சிட்டு வேதத்தை பிராமண பிரியதான் இருக்க இல்லையா, இப்படி சொல்லிட்டு அவன் பிராமணன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். கடைசியில் அவருக்கு 3 ஜென்மம் இருக்குங்க. இவன் ஒன்றுமே தெரியாத இருக்கிறவன் அடிக்கடி உங்களை நினச்சி சும்மா வேலை பண்ணும்போது உங்களை நினச்சி டான்ஸ் ஆடுறான். இவனை கூப்பிடுறீங்களே, சிரிக்கிறாரு பெருமாள். சரி, உனக்கு நான் புரிய வைக்கிறேன், கவலைப்படாத. இதுதான் இவகிட்ட சொல்லிவிடு, பிராமணனுக்கு 3 ஜென்மம்னு சொல்லிவிடு. இந்த விவசாயி இருக்கானோ இல்லையோ, அந்த குடியானவன், அவனுக்கு இதே ஜென்மத்தில் நான் வந்து கூட்டிக்கிறேன்னு சொல்லு. போகும்போது கேட்பா, பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. அப்போ நீ என்ன சொல்லணும், ஊசி இருக்குல்ல, ஊசி மோனை, ஊசி நூல் கோக்குற சந்து இருக்குன்னா அது வழியா ஒரு பெரிய யானையை இப்படி போட்டு அப்படி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் பார்க்கறாரு. என்ன சுவாமி என்ன சுவாமி சொல்றேன்? ஆமாம், நீ கேட்டா சொல்லு, பெருமாள் அந்த ஊசி சந்து வழியா பெரிய யானையை போட்டு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லு. ஒன்றும் புரியல நாரதருக்கு. சரின்னு சொல்லிட்டு வராரு. அதே மாதிரி அந்த பிராமணர் பார்த்துடுறாரு. வாங்க சுவாமி, கேட்டீங்களா? என்னோட பக்தியை பற்றி எடுத்து சொன்னீங்களா பெருமாளுக்கு? நான் பெருமாளுக்கு நினைக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் சகஸ்ரநாமம் சொல்கிறேன், விஷ்ணு புராணம் சொல்கிறேன், புருஷசூத்திரம் சொல்கிறேன், அதாவது ருத்ரம் ஜமக்கம் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். எப்போ பாரு பெருமாளை தான் நினைக்கிறீங்களா நீங்கள் சொன்னீங்களா? பாவமாக இருக்கு நாரதருக்கு பார்த்தா. நான் எல்லாம் சொன்னேன். என்ன சொன்னார்? உனக்கு இன்னும் 3 ஜென்மா இருக்குன்னாரு. பக்குன்னு எடுத்து, என்ன சுவாமி, என்ன நியாயம் இது? எப்படி 3 ஜென்மம் எனக்கு இருக்கும்? என்ன சுவாமி நீங்களாம் அப்படியே நான் படிச்சது தான், என்னதான் இப்படி எதுக்கு 3 ஜென்மம்? அது சரி, பெருமாள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கறாரு. கொஞ்சம் பிராமணரோட தோணி மாறிடுறது. நாரதர் சொல்றாரு, பெருமாள் இப்போ ஊசி இருக்குல்ல, ஊசி மனை, அது வழியா ஒரு பெரிய யானையை இப்படி போட்டு இப்படி எடுக்கிறார். சிரிக்கிறான். பெருமாள் பண்ற வேலையா இது? ஒரு துணூண்டு ஊசி முனையா, அதில் நூல் நுழையத்துக்கே படாது பாடு போடணும், கண்ணாடி போட்டு நோண்டணும், அது அப்படியே உள்ளுக்குள்ளே போகவே போகாது, அவ்வளோ கஷ்டம். அதில் ஒரு பெரிய யாழையை போட்டாலும் எடுக்கிறாராம். என்ன நாரதர் சுவாமி, தேவரிஷின்னு சொல்கிறேன், இது இப்படிலாம் என்னது அப்படின்றாரு. நாரதர் அப்படியே பார்க்குறாரு. என்னவோ சுவாமி, நீங்கள் கிளம்புங்க, எங்கேயாவது மன்னிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டமாயிடுறது. நாரதர் என்னால் இப்படி மூஞ்சி மல்ல எடுத்தாலும் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவன் அந்த வயக்காட்டில் இருக்காங்க. நாரதரை பார்த்து முந்தி செய்யிக்கணும். சுவாமி வாங்கோ, எப்படி இருக்கிற சுவாமி அப்படின்னு. நல்லா இருக்கேன்ப்பா. உடனே அவன் கேட்குற முதல் வார்த்தை என்னன்னு கேட்டால், சுவாமி பெருமாள் என்ன சுவாமி பண்ணிட்டு இருக்காரு? நாரதரை பேசவே விடலாம். எடுத்த உடனே கேட்குறான், சுவாமி பெருமாளை பார்த்தீங்களா வைகுண்டத்தில்? பெருமாள் இப்போ என்ன பண்ணுறாரு சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. பெருமாள் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஊசி இருக்குல்ல, ஊசி மொனை, அந்த குட்டி மொனை வழியாக ஒரு பெரிய யானையை இப்படி போட்டு அப்படி எடுத்துட்டு இருக்காரு. சொன்னானோ இல்லையோ, அந்த விவசாயி மக்களும் ஆயிட்டான், திருப்பி கீழே விழுந்துட்டான். அவனை தண்ணி தெளித்து ஆசுவாசப்படுத்தி எழுப்புறாரு நாரதர். என்னப்பா ஏன்பா எழுந்தேன்னு. பெருமாளை நினைச்சு நான் ரொம்ப கண்ணீர் விட்டுட்டேன் சுவாமி. அவருக்கு எல்லாமே முடியும் சுவாமி, அவர் விராட் ரூபம் எடுத்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சுவாமி, அவர்கிட்டேருந்து நம்மலாம் வந்தோம். நம்ம இத்தனை பேர், நான் அவர் வயிற்றுலேருந்து வரும் பொழுது இல்லையா, உலகத்தில் இருக்கிற ஒரு புல்லுலேருந்து பூண்டுலேருந்து அத்தனையுமே அவர் வயிற்றுலேருந்து தானே வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. அப்போ கொஞ்சம் கொஞ்சம்
அப்பேற்பட்ட பிரபாவம் படைச்ச பெருமாளுக்கு இந்த சின்ன ஒரு குட்டி வழியா யானையா போட்டு எடுக்க முடியாது. அதை அப்படியே கண்ணால கற்பனை பண்ணி பார்த்து பெருமாளோட லீலையை நினைச்சு மயங்கி விழுந்துட்டு நாரத மகரிஷி அப்படின்றார். நாரதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என்னடா அது, அவன் ருத்ரோஜமகர்லேருந்து சகசநாமலேருந்து புருஷசூலத்துலேருந்து கரைச்சி பிடிக்கிறான் வேதத்தை, அவன் இப்படி பேசுறான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, ஞானத்தை பாருங்க அப்படின்றாரு. கண்ணீர் விட்டுன்னு இருக்கான் பெருமாளை நினைச்சு. அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு அப்புறம் கேட்கறான். அப்போ கூட பெருமாளுக்கு எப்போ போவோன்னு கூட கேட்கல. இப்போ நாரதரா சொல்றாரு, கவலைப்படாத, உன்னோட பக்திக்கும் உன்னோட ஸ்ரத்தைக்கும் பெருமாள் இந்த ஜென்மத்திலே உன்னை கூப்பிட்டு பாரு. மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான். அப்படியா சொல்றாரு என் பெருமாள், இந்த ஜென்மமாக கூட போறாரு. ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலையே என் பெருமாளுக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் பக்தினா என்னன்னே தெரியாது, பெருமாளுக்கு ஒண்ணுமே நான் பண்ணது இல்லையே, இந்த பாதையா அவர் இந்த ஜென்மமே கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு அழறாரு. ஆமாப்பா, இந்த ஜென்மமே உன்னை கூப்பிட்டுக்காரு. நாரதர் சொல்றாரு, அதாவது பெருமாள் கிட்ட போகிறதுக்கு ஒரு பெரிய ஜபம் தபத்தை விட அந்த ஜட விசுவாசம் இருக்கு பாரு, பெருமாள் எல்லாமே பண்ண முடியும்னு, அதுதான்ப்பா எதிர்பார்க்கறது, அதை நீ கொடுத்துட்ட பெருமாள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே போயிட்டார். இதுதான் கதை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஜட விசுவாசம் பெருமாள் கிட்ட கண்டிப்பா பெருமாள் செய்வாரு. பெருமாள் ஒரு அற்புதம் படைத்தவர் இல்லையா, பல அற்புதங்களை படைச்சவரை நமக்காக அவர் எதுவும் செய்ய மாட்டாரா என்ன இல்லையா, நம்பணும் அவரை. ஆமா, நமக்கே பெருமாளாலே திருக்க முடியாது, அப்பேற்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்கு, இல்லை பெருமாளெல்லாம் என்ன, நம்ம உழைப்பு தான் நமக்கு முக்கியம், பெருமாளெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்றதோ, இல்லை பெருமாளோட பெரிய பெரிய பல காரியங்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறதோ, பெருமாள் கிட்ட நம்மளாம் ரொம்ப தூரமாக கொண்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நம்மளும் நிஜமாவே திட்டமான நம்பிக்கையோடு இருக்கலாம். நிறைய பக்தி நம்ம கேட்கணும், பக்தி நமக்குள்ள வரணும், பகவானை பக்தி அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன கதை. அடுத்த கதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.